그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요 비밀의 나만의 초콜릿. Hello everyone, welcome back to our channel. ஸோ எப்போதும் காரில் தான் இன்ட்ரோ இருக்கும், இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு பஸ்ஸில் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அல்ஃபாய்தி போகிற ஒர்க் ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நானும் வந்து ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சோலோவாக இன்டர்வியூ எதுவும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பஸ்ஸில் எப்படி போகணும், நோல் கார்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், அண்ட் தென் வந்து மெட்ரோவில் எப்படி ட்ராவல் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அவங்க சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அண்ட் தென் ஒன்ஸ் நான் இன்டர்வியூ போனப்போ அகெயின் ஃபோன் காலில் அவங்க என்னை டீச் பண்ண தான் போனேன். மெட்ரோவில் விமென்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் செப்ரேட்டாக ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜென்ஸ் கூட போகிறதுக்கு சரியாக ஃபீல் பண்ணலை, கம்ஃபர்ட்டாக நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம அந்த செக்ஷனில் போய் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இவங்க கூட தான் போனேன் அப்படின்றதுனால நாங்கள் 2 பேரும் நார்மல் ஜோன்லேயே ஏறியாச்சு. ஸோ நான் போனதும் உங்கள் சீட்டில் இருந்து நான் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே எந்திரிச்சு எனக்கு ப்ளேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ போகும்போது சிட் பண்ணிட்டு தான் போனேன். மெட்ரோலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காரில் போனதுக்கும் இதுக்கும். அண்ட் தென் அகெயின் நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு போட்டு தென் அங்கே வந்து லெஃப்டில் இறங்கி வெளியே போயாச்சு. ஆக்சுவலி நாங்கள் போனது, அங்கே என்ன ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு போனது மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அகெயின் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மெட்ரோவில் ஏறினது தான் வந்து இந்த வீடியோவில் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே போனதுமே எனக்கு நடக்கிறது பிடிக்கல. ஸோ அப்செட் ஆகிடுச்சு. அதனால் ஷூட்டிங்ஸ் எதுவுமே நான் பண்ணல. என்ன பண்ணோம், எங்கே போகணும் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பேக் டு மை பிளேஸ், அதுக்காக வந்து நாங்கள் மெட்ரோ ஏரியாச்சு. இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து பிளேஸ் கொடுக்கணும்னு யோசிக்கல. பிகாஸ் எல்லோரும் டியூட்டி முடிஞ்சு ரிட்டன் ஹோம் போகிற டைம், அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஒரு சேஃபான பிளேஸில் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த டயர்ட்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே பேசிகிட்டே வந்தாச்சு. தென் அங்கே ஒரு கெஃபேட்டேரியா இருந்துச்சு. ஸோ அங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு ஷவர்மா அப்புறம் பூபூட்டி அது 2 ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷவர்மா டிக்கா பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு பூபூட்டி கையில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்தது வந்து பஸ் டைமிங் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் போகிறதுக்காக. பட் இன் பிட்வீனில் வந்து நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குட்டி மால் மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக அதோட பேர் வந்து தெரியல.
அபுஹால் சென்டர்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் ஒரு ஈரானியன் ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அபாயா, ஹிஜாப்ஸ், அப்புறம் பார்க்குறதுக்கு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி அவ்வளோ அபாயாஸ் ஷாப்ஸ் இருக்குது. பட் ப்ரைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இந்த ஈரானியன் ஷாப் வந்து ஓகே, அஃபோர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம். அங்கே நம்ம பார்க்காத, கேள்விப்படாத நிறைய நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் நிறைய மூலிகை அதெல்லாம் வந்து இருந்துச்சு. பார்க்கவே இதெல்லாம் இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த புளிப்பு மிட்டாய் அதெல்லாம் கூட நான் பார்த்தேன், அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ சும்மா ஜஸ்ட் வந்து அங்கே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு மில்க் ஷேக் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஈரானியன் அந்த மட்பாட்ஸ், ஏதோ ட்ரெடிஷ்னல் மட்பாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ரவுண்டிங்ஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷர்ட் டைப் அபாயா இருந்துச்சு. பட் பர்ச்சேஸ் பண்ணல, ரெஃபரன்ஸ்க்காக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து நேராக அந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெவி ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு டே அவுட்டை வந்து இப்படி தான் போச்சு. That's all about this video. See you soon with my another video. Ta-ta!